பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6ல கணிதத்துல 6வது பாடலான மதிப்பிடலும் மட்டந்தட்டலும் என்கிற பாடத்தினுடைய தொடர்ச்சியை இந்த வகுப்புல நாங்கள் இப்ப படிக்க இருக்கிறோம். இப்ப சென்ற வகுப்புல நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களோருக்கா நினைவு கூர்ந்து கொண்டு இந்த வகுப்பை தொடர முடியும். சென்ற வகுப்புல நாங்கள் மதிப்பிடலும் மட்டந்தட்டலும் தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் படிச்ச நாங்கள் மதிப்பிடல் அப்படி என்றா என்னன்னு பார்த்த நாங்கள். மதிப்பிடல் என்றா என்ன? அதாவது தொகுதி ஒன்றில் உள்ள பொருட்களின் எண்ணிக்கையை அப்பொருட்கள் அனைத்தையும் எண்ணாமல் பொருத்தமான முறையொன்றின் மூலம் அன்னளவாக கூறுவத மதிப்பிடல் என்று சொன்ன நாங்கள். அதை தொடர்ந்து மட்டந்தட்டல் அப்படி என்றா என்ன, எவ்வாறு முழு எண்களை கிட்டிய பத்திற்கு மட்டந்தட்டுறது என்பது தொடர்பாகவும் நாங்கள் பார்த்த நாங்கள் இப்ப படிச்சு கொண்டிருக்கிறது மட்டந்தட்டலை தான் படிச்சு கொண்டிருக்கிறோம். மட்டந்தட்டலில நாங்கள் கொஞ்சம் கேள்விகள் செய்யலாம். மட்டந்தட்டல் அப்படி என்றா என்ன? அதாவது ஒரு முழு எண்ணை அதற்கு கிட்டிய பத்தின் மடங்கில் எழுதுவது. ஒரு முழு எண்ணை அதற்கு கிட்டிய பத்தின் மடங்கில் எழுதுவதுதான் மட்டந்தட்டல் எனப்படுகிறது. மட்டந்தட்டலில நாங்கள் படிச்சு கொண்டிருக்கிறது கிட்டிய பத்திக்கு மட்டந்தட்டல் தான். தரம் 6ல கிட்டிய ஒரு முழு எண்ணை கிட்டிய பத்திற்கு எவ்வாறு மட்டந்தட்டுறது என்பது தொடர்பாக நாங்கள் படிச்சு கொண்டிருக்கிறோம். மட்டந்தட்டல் அப்படி என்றா என்ன? ஒரு முழு எண்ணை அதற்கு கிட்டிய பத்தின் மடங்கில் எழுதுவது கிட்டிய பத்திற்கு மட்டந்தட்டல் எனப்படுகிறது. ஒரு முழு எண்ணை அதற்கு கிட்ட இருக்கக்கூடிய பத்தின் மடங்கிற்கு மட்டந்தட்டுவது, அதற்கு கிட்ட இருக்கக்கூடிய பத்தின் மடங்கில எழுதுவது கிட்டிய பத்திற்கு மட்டந்தட்டல் எனப்படுகிறது. அப்ப மட்டந்தட்டல் எவ்வாறு நாங்கள் மட்டந்தட்டுவோம்? இப்ப உதாரணமாக 24 என்கிற முழு எண்ணை நாங்கள் கிட்டிய பத்தின் மடங்கிற்கு மட்டந்தட்ட போறோம். 24 கிட்டிய பத்திற்கு மட்டந்தட்ட போறோம். அப்ப என்ன செய்ய வேணும்? இந்த 24 எந்த 2 பத்துக்களுக்கு இடையில இருக்கிறதுன்னு பார்ப்போம். 24ஆனது 20க்கும் 30க்கும் இடையில இருக்குது. 24க்கு கிட்ட இருக்கக்கூடிய பத்தின் மடங்குகள் எவையெல்லாம்? 20, 30. 20, 30 ஆகிய 2 பத்தின் மடங்குகளுக்கு இடையில தான் 24 இருக்குது. அப்ப இந்த 24 நாங்கள் மட்டம் தட்டும் போது எந்த பத்துக்கு கிட்ட இருக்குதோ அந்த பத்துக்கு நாங்கள் மட்டம் தட்டினோம்டா சரி. மட்டம் தட்டுவதற்காக நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த 24 என்கிற 24 என்கிற எண்ணில் உள்ள ஒன்றினிடத்து இலக்கத்தை அவதானிப்போம். ஒன்றினிடத்து இலக்கம் 4 ஆகும். 24 என்ற எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கம் 4 ஆகும். ஆகவே ஒன்றினிடத்து தரப்பட்ட முழு எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கம் 5ஐ விட குறைவாக இருந்தால் முந்தின பத்துக்கு நாங்கள் 5ஐ விட குறைவாக இருந்தால் அந்த குறைந்த பத்தின் மடங்குக்கு மட்டம் தட்டுவோம். 5 அல்லது 5ஐ விட கூடவாக இருந்தால் அடுத்த பத்தின் மடங்குக்கு நாங்கள் மட்டம் தட்டுவோம். ஆகவே 24ல ஒன்றினிடத்து இலக்கம் 4 ஆகும். 4 என்பது 5ஐ விட குறைவாக இருக்குது. ஆகவே 24 நாங்க யாருக்கு மட்டம் தட்டுவோம்? குறைந்த 10. குறைந்த 10 20, கூடின 10 30. குறைந்த 10 ஆகிய 24க்கு நாங்கள் மட்டம் தட்ட முடியும். 24ஐ நாங்கள் கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டும் போது 30 விடையாக பெறப்படுகிறது. அதே போல நாங்கள் 65
என்கிற எண்ணை மட்டம் தட்டும் போது என்ன செய்வோம்? இந்த 65 எந்த இரண்டு பத்துக்களுக்கு இடையில இருக்குதுன்னு பார்ப்போம். 65 60க்கும் 70க்கும் இடையில இருக்குது. 65ல இருக்கக்கூடிய ஒன்றினிடத்து இலக்கத்தை அவதானிப்போம். 5ஆக இருக்குது. ஒரு முழு எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கம் 5ஆகவும் 5ஐ விட அதிகமாகவும் இருந்தால் கூடின 10க்கு நாங்கள் மட்டம் தட்ட வேணும். 5ம் 5ஐ விட அதிகமாகவும் இருந்தால் அந்த இரண்டு பத்துக்களில் கூடின 10இன் மடங்குக்கு நாங்கள் மட்டம் தட்ட வேணும். 5 5ஐ விட குறைவாக இருந்தால் குறைந்த 10க்கு நாங்கள் மட்டம் தட்டுவோம். இங்கே 4 இருக்கு, 5ஐ விட குறைவாக இருக்குது. ஆகவே நாங்கள் 24ஐ மட்டம் தட்டும் போது பெறப்படும் 10இன் மடங்கு 20. 24 நாங்கள் 10இன் மடங்குக்கு மட்டம் தட்டும் போது 20 விடையாக பெறப்படுகிறது. 24ஐ நாங்கள் மட்டம் தட்டும் போது 20 விடையாக கிடைக்கும். 24ல இருக்கக்கூடிய ஒன்றினிடத்து இலக்கம் 5ஐ விட குறைவாக இருக்குது. ஆகவே குறைந்த 10க்கு நாங்கள் மட்டம் தட்ட வேணும். குறைந்த 10இன் மடங்குக்கு மட்டம் தட்ட வேணும். இங்க வரம்போ 65. 65ல ஒன்றினிடத்து இலக்கம் 5ஆக இருக்குது. 5ம் 5ஐ விட அதிகமாகவும் இருந்தால் கூடின 10க்கு நாங்கள் மட்டம் தட்ட வேணும். ஆகவே 65 மட்டம் தட்டும் போது பெறப்படும் 10இன் மடங்கு 70 ஆகும். 65ஐ கிட்டிய 10க்கு மட்டம் தட்டுக என்ற விடையாக நாங்கள் 70 எழுத வேணும். 24ஐ கிட்டிய 10க்கு மட்டம் தட்டுக அப்படி என்றால் நாங்கள் 20 விடையாக எழுத வேணும். இது தொடர்பான கேள்விகள் நாங்கள் பார்க்கலாம். கேள்வி பாருங்க. ஓர் எண்ணெய் கேள்வி நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். ஓர் எண்ணெய் கிட்டிய 10இன் மடங்கிற்கு மட்டம் தட்டிய போது ஓர் எண்ணெய் கிட்டிய 10இன் மடங்கிற்கு மட்டம் தட்டிய போது 80 பெறப்பட்டது. அவ்வெண்ணாக இருக்கக்கூடிய எண்களை எழுதுக. அவ்வெண்ணாக இருக்கக்கூடிய எண்களை எழுதுக. ஓர் எண்ணெய் கிட்டிய 10இன் மடங்கிற்கு மட்டம் தட்டிய போது 80 பெறப்பட்டது. அவ்வெண்ணாக இருக்கக்கூடிய எண்களை எழுதுக. 80 ஒரு எண்ணெய் கிட்டிய 10இன் மடங்கிற்கு மட்டம் தட்டும் போது 80 கிடைக்குதாம். அவ்வெண்ணாக இருக்கக்கூடிய எண்களை எழுதுக என்று கேட்டிருக்குது. அப்ப 80 மட்டம் தட்டும் போது 80 கிடைக்கக்கூடிய எண்கள் எவையெல்லாம் என்று நாங்கள் பார்க்க போறோம். மட்டம் தட்டும் போது 80 கிடைக்கிற மாதிரியான எந்தெந்த எண்களை எல்லாம் மட்டம் தட்டும் போது 80 கிடைக்கும் என்று நாங்கள் பார்க்க போறோம்.
அப்ப நாங்கள் இலகுவாக்குறதுக்காக ஒரு எண்கோடு வரைஞ்சு கொள்ளுவோம். எண்கோடுல 80, இங்க 90, இங்க 70 நாங்கள் குறிச்சு கொள்ளுவோம். பாருங்கோ, நாங்கள் இதுல 75 இருக்கு, இங்க 85 இருக்கு. அப்ப 80 கிடைக்க வேணுமெண்டா எந்தெந்த எண்களை மட்டம் தட்டும் போது 80 கிடைக்கும்? 75க்கு பிறகுதான். அதாவது 75 எடுத்து பாருங்க. 75 ஒன்றின் இடத்த இலக்கம் 5ஆக இருக்குது. 5ஓ 5 விட அதிகமாக இருந்தால் கூடிய 10க்கு மட்டம் தட்ட வேணும். அப்ப 75, 76, 77, 78, 79 ஆகிய எண்களை எல்லாம் நாங்கள் 80க்கு மட்டம் தட்டுவோம். ஆகவே இதுல 80 மட்டம் தட்டும் போது 80ஆக இருக்கக்கூடிய எண்களை நாங்கள் குறிச்சு காட்டுவோம். 76, 77, 78, 79. அதே போல 80 விட கூடவாக இருக்கக்கூடிய எண்களையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேணும். 81, 82, 83, 84. 85, 85க்கு பிறகண்டா அவை 90க்கு மட்டம் தட்டப்படும். அதே போல 75க்கு குறைவாக இருக்கக்கூடிய எண்களண்டா நாங்கள் அவற்றை 70க்கு மட்டம் தட்டுவோம். ஆகவே 80 மட்டம் தட்டும் போது கொஞ்சம் எண்களை நாங்கள் மட்டம் தட்டும் போது 80 கிடைக்குது. அப்படி என்றா 80 கிடைக்க மட்டம் தட்டும் போது 80 பெறப்படக்கூடிய எண்களை நாங்கள் அவதானிப்போம். அப்ப 75க்கு மேல 75ம் 75க்கும் அதிகமாக இருக்கக்கூடிய எண்கள், அதே நேரம் 84 வரையான எண்கள் 80க்கு மட்டம் தட்டப்படுகிறது. 76 எடுத்து பாருங்கோ, 75 எடுத்து பாருங்கோ, ஒன்றின் இடத்து இலக்கம் 5. ஆகவே இதை நாங்கள் 80க்கு மட்டம் தட்டுவோம். 76 ஒன்றின் இடத்து இலக்கம் 6. ஆகவே அடுத்த 10 80க்கு மட்டம் தட்டுவோம். 77 ஒன்றின் இடத்து இலக்கம் 7. ஆகவே கூடின 10க்கு மட்டம் தட்ட வேணும் 80க்கு. 78ஐயும் எடுத்து பாருங்கோ, ஒன்றின் இடத்து இலக்கம் 8. ஆகவே கூடின 10க்கு மட்டம் தட்டப்பட வேணும் 80க்கு மட்டம் தட்டுவோம். 79ம் 80க்கு மட்டம் தட்டப்படுகிறது. அடுத்தது 81 பாருங்கோ, 81க்கு கிட்ட இருக்கிற 10 80, 82க்கும் கிட்ட இருக்கிற 10 80, 83க்கும் கிட்ட இருக்கிற 10 80, 84க்கும் கிட்ட இருக்கிற 10 80. இவை நாளையும் நாங்கள் அவதானிக்கும் போது ஒன்றின் இடத்து இலக்கம் 5 விட குறைவாக இருக்குது. ஆகவே 80 இந்த எண்கள் எல்லாம் இந்த 2 10களுக்கு இடையில இருக்கும், 80க்கும் 90க்கும் இடையில இருக்கும். ஆகவே இவையெல்லாம் 5 ஒன்றின் இடத்து இலக்கம் 5 விட குறைவாக இருப்பதனால் குறைந்த 10க்கு மட்டம் தட்டப்பட வேண்டும். ஆகவே 80 மட்டம் தட்டும் போது 80 கிடைக்கக்கூடிய எண்கள் இவையெல்லாம் அண்டா 75, 76, 77. இந்த கேள்விக்கு விடையாக விளங்கங்களும் 75, 76, 77, 78, 79, 81, 82, 83, 84 அவ்வண்ணாக இருக்கக்கூடிய எண்கள் இவை அனைத்தும். இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த 9 எண்களையும் மட்டம் தட்டும் போது 80 பெறப்படும். ஆகவே மட்டம் தட்டிய போது 80 கிடைக்கக்கூடிய எண்கள் இவையெல்லாம் கேட்டா இவையெல்லாம் என கேட்டா நாங்கள் இந்த 9 எண்களையும் எழுத வேணும். நீங்கள் எண்கோட்டை பயன்படுத்தி செய்கிறது இலகுவாக இருக்கும். அல்லது 80 இந்த எண்கள் எந்த 2 10களுக்கு இடையில இருக்குது என்பதை கண்டு எழுதினோம் என்றாலும் இலகுவானதாக இருக்கும். அப்ப நீங்கள் இதை எழுதி கொள்ளலாம்.
அடுத்த கேள்வி மட்டன் தட்டல். இந்த பகுதியில நாங்கள் இன்னொரு கேள்வி பார்க்கலாம். வகுப்பு ஒன்றில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை வகுப்பு ஒன்றில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை கிட்டிய 10 மடங்கிற்கு மட்டம் தட்டிய போது 50 பெறப்பட்டது. 50 பெறப்பட்டது. அவ்வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களின் முதலாவது கேள்வி, குறைந்த எண்ணிக்கை யாது? குறைந்த எண்ணிக்கை யாது? இரண்டாவது கேள்வி, கூடிய எண்ணிக்கை யாது? இப்ப கேள்வியை பாருங்க. வகுப்பு ஒன்றில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை கிட்டிய 10 மடங்கிற்கு மட்டம் தட்டிய போது 50 பெறப்பட்டது. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கைய கிட்டிய 10 மடங்குக்கு மட்டம் தட்டுறாங்க. மட்டம் தட்டும் போது 50 கிடைக்குதான். அவ்வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களின் மாணவர்களின் குறைந்த எண்ணிக்கை என்னவாக இருக்கும், கூடின எண்ணிக்கை என்னவாக இருக்கும் என்று கேள்வி கேட்டிருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? மட்டம் தட்டும் போது 50 கிடைக்கக்கூடிய எண்களை நாங்கள் முதலாவது எழுதுவோம். எந்தெந்த எண்களை எல்லாம் மட்டம் தட்டும் போது 50 கிடைக்கும்? மட்டம் தட்டும் போது 50 இருக்கக்கூடிய எண்கள் அனைத்தையும் நாங்கள் எழுதலாம். மட்டம் தட்டும் போது 50 இருக்கக்கூடிய எண்கள் என்றா 50 எந்த 2 10களுக்கு இடையில இருக்குது, 40க்கும் 60க்கும் இடையில இருக்குது. மட்டம் தட்டும் போது 50 இருக்கக்கூடிய எண்கள் என்றா 45ம் 45 விட அதிகமான எண்களும், அதே நேரம் 55 விட குறைவான எண்கள். 45 ஆரம்பிக்க வேணும். ஆனால் 55 விட குறைவாக வரைக்கும் நாங்கள் இவ்வளவு எண்களையும் மட்டம் தட்டும் போது 50 பெறப்படும் என்று எங்களுக்கு தெரியும். 45 என்றா ஒன்றின் இடத்தில் இலக்கத்தை அவதானிப்போம் 5 இருக்குது. ஆகவே அடுத்த 10க்கு போகும். 46 மட்டம் தட்டின நீங்கண்டா ஒன்றின் இடத்தில் இலக்கம் 6. ஆகவே கூடின 10க்கு மட்டம் தட்டப்படும். அப்ப மட்டம் தட்டும் போது 50 இருக்கக்கூடிய எண்களை நாங்கள் முதல்ல எழுதலாம். அப்ப எந்தெந்த எண்கள் எல்லாம் பெறும்? 45, 46, 47, 48, 49, 51, 52, 53, 54.
1 2 3 4 5 6 7 8 9 இந்த 9 எண்களையும் மட்டம் தட்டும் போது 50 பெறப்படும். நீங்கள் வேணுமென்றால் செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம். ஒன்றினிடத்து இலக்கங்களை அவதானியுங்கோ. 5ம் 5 விட பெரியதாகவும் இருந்தால் அடுத்த 10க்கு மட்டம் தட்ட வேணும். கூடின 10க்காகவே 50க்கு மட்டம் தட்டப்படும். அதே போல 51 52 53 54 ஒன்றினிடத்து இலக்கம் 5 விட குறைவாக இருக்குது. ஆகவே குறைந்த 10க்கு மட்டம் தட்டப்படும். குறைந்த 10 50, கூடின 10 60. இந்த 4 எண்களுக்கும் ஆகவே மட்டம் தட்டும் போது 50 கிடைக்கக்கூடிய எண்கள். இந்த 9 எண்களையும் கிட்டிய 10க்கு மட்டம் தட்டும் போது 50 பெறப்படும் என்று எங்களுக்கு தெரியும். அப்ப நாங்கள் முதலாவது மட்டம் தட்டும் போது 50 கிடைக்கக்கூடிய எண்கள் அவ்வளவையும் எழுதுகிறோம். எழுதிட்டு இனி இந்த எண்களில் இந்த எண்கள் தான் ஆறாக இருப்பார்கள், மாணவர்களின் எண்ணிக்கையாக இருக்கும். இந்த மாணவர்களின் எண்ணிக்கையில குறைந்த எண்ணிக்கை யாது? அப்ப குறைந்த எண்ணிக்கை யாது? சின்னனா இருக்கிறாள் 45 ஆகும். மட்டம் தட்டும் போது கிடைக்கக்கூடிய இந்த மாணவர்களின் எண்ணிக்கையில் குறைந்த எண்ணிக்கையாக இருப்பவர் 45. 45 குறைந்த எண்ணிக்கை ஆகும். கூடிய எண்ணிக்கை யாது? அப்ப இவற்றிலே கூடின எண்ணிக்கை எதுவாக இருக்கும்? இறுதியில் இருக்கக்கூடியது 54. மட்டம் நாங்கள் இந்த கேள்வியை செய்கிறதுக்கு முதலாவதாக மட்டம் தட்டும் போது கிடைக்கக்கூடிய எண்கள் யாவற்றையும் ஏறு வரிசையில் எழுதுவோம். ஏறு வரிசையில் எழுதிட்டோம்னா குறைந்த எண்ணிக்கை கூடின எண்ணிக்கை காண்றது இலகுவானதாக இருக்கும். ஏறு வரிசையில் எழுதும் போது ஆக சிறிய பெருமானமுடைய எண்ணிக்கை குறைந்த எண்ணிக்கையாக இருக்கும். ஏறு வரிசையில் எழுதும் போது ஆக பெரிய கூடின பெருமானத்தை உடையவர் கூடிய எண்ணிக்கை உடையவராக இருப்பார். அப்ப இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களின் குறைந்த எண்ணிக்கை என்னவாக இருக்கும்? 45. அதிகமான எண்ணிக்கை 54 ஆகும். இதையும் நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இதுவரை மட்டம் தட்டல் அப்படி என்னென்று பார்த்த நாங்கள் மட்டம் தட்டலில் கேள்விகளை எவ்வாறு செய்கிறது என்பது தொடர்பாகவும் படிச்ச நாங்கள். மதிப்பிடலை பொறுத்தவரையில உங்களுக்கு ஒரே ஒரு 2 மார்க்ஸ்க்கு கேள்வி வரலாம். மட்டம் தட்டல்ல கொஞ்சம் கூட கேள்வி வரும். அப்ப மட்டம் தட்டலை நீங்கள் நல்ல வடிவா விளங்கி கொள்ள வேணும். மட்டம் தட்டல் அப்படி என்றா என்ன? அதாவது ஒரு முழு எண்ணை எந்த ஒரு முழு எண்ணாக இருந்தாலும் அந்த முழு எண்ணை அதற்கு கிட்ட இருக்கிற 10 மடங்கிற்கு மட்டம் தட்டுறது. 10 மடங்குகள் எங்களுக்கு தெரியும். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. அப்ப தரப்பட்ட ஒரு முழு எண்ணை அதற்கு கிட்ட இருக்கிற 10 மடங்கில் எழுதுவதுதான் 10 மடங்கிற்கு மட்டம் தட்டல் எனப்படுகிறது. தரமாறுல மட்டம் தட்டல்ல நாங்கள் 10 கிட்டிய 10க்கு தான் மட்டம் தட்டுவோம். கிட்டிய 100க்கு கிட்டிய 1000க்கு மட்டம் தட்டுவதெல்லாம் 9ஆம் வகுப்புல படிப்போம். தரமாறுல மட்டம் தட்டல்ல கிட்டிய 10க்கு மட்டம் தட்டல் மட்டும்தான் நாங்கள் செய்ய போறோம். அப்ப தரப்பட்ட முழு எண்ணை அதற்கு கிட்ட இருக்கிற 10 மடங்குக்கு நாங்கள் மட்டம் தட்ட வேண்டும். ஆகவே என்ன செய்வோம்? 56 என்கிற முழு எண்ணானது எந்த 2 10 மடங்குக்கு இடையில இருக்குதுன்னு பார்ப்போம். 56 எங்க இருக்கும்? 50க்கும் 60க்கும் இடையில இருக்கும். 56 என்கிற எண்ணானது 50க்கும் 60க்கும் இடையில இருக்கும். 50ம் 60ம் 10 மடங்குகள் ஆகும்.
50, 60 ஆகிய 10 மடங்குகளுக்கு இடையில 56 அமைஞ்சிருக்குது. இனி நாங்கள் 56 கிட்டிய 10ற்கு எவ்வாறு மட்டம் தட்டுவது? இந்த 56ல இருக்கக்கூடிய ஒன்றினிடத்து இலக்கம் என்னன்னு பார்ப்போம். 56ல இருக்கக்கூடிய ஒன்றினிடத்து இலக்கம் 6 ஆகும். இந்த ஒன்றினிடத்து இலக்கத்தை அவதானிக்கும் போது 5ம் 5ஐ விட அதிகமாக இருந்தால், 5ஓ அல்லது 5ஐ விட கூடிய எண்ணாக இந்த ஒன்றினிடத்து இலக்கம் அமைந்திருந்தால் நாங்கள் இந்த 2வது 10ற்கு மட்டம் தட்ட வேணும். கூடின 10 மடங்கிற்கு மட்டம் தட்ட வேணும். அப்ப 56 மட்டம் தட்டும் போது 60 பெறப்படும் என எழுதுவோம். அதே நேரம் 53ஐ கிட்டிய 10ற்கு மட்டம் தட்டுக என்று கேள்வி கேட்டிருந்தால் 53லையும் ஒன்றினிடத்து இலக்கத்தை அவதானிப்போம். ஒன்றினிடத்து இலக்கம் 5ஐ விட குறைவாக இருக்கிறபடியா இந்த 53 நாங்கள் இந்த முதலாவது 10ற்கு மட்டம் தட்டுவோம். குறைந்த 10 மடங்கிற்கு மட்டம் தட்ட வேணும். அப்ப 53ஐ மட்டம் தட்டும் போது 50 பெறப்படும். 56ஐ மட்டம் தட்டும் போது 60 பெறப்படும். அப்ப மட்டம் தட்டல்ல நீங்கள் இதுதான் இவ்வாறுதான் மட்டம் தட்டுவது. அதே நேரம் நாங்கள் கடைசியா பார்த்த கேள்வி மாதிரி கேள்விகள் வரலாம். ஒரு எண்ணை மட்டம் தட்டும் போது 60 பெறப்பட்டது, அவ்வெண்ணாக இருக்கக்கூடிய எண்கள் எல்லாத்தையும் எழுதுக அப்படி என்று கேட்டால் நாங்கள் அவதானமாக செய்ய வேணும். அப்ப இதோட எங்களுக்கு இந்த மட்டம் தட்டல் மதிப்பிடல் என்கிற பாடலகானது நிறைவுக்கு வருது. மதிப்பிடல் என்றா என்ன, மட்டம் தட்டல் என்றா என்ன? மதிப்பிடலை விட மட்டம் தட்டல்ல கூட கேள்விகள் எங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். இந்த மட்டம் தட்டலை நீங்கள் வடிவா விளங்கி கொள்ள வேணும். இதோட நாங்கள் இந்த பாடத்தை நிறைவு செய்துட்டு அடுத்த பாட அழகான கூணங்கள் நாங்கள் படிக்கலாம். அடுத்தது 7வது பாட அழகான கோணங்கள். தரமாறுல கணிதத்துல 7வது பாட அழகு கோணங்கள். கோணங்களை பற்றி நாங்கள் படிப்போம். கோணங்கள் அப்படி என்றால் என்ன? முதலாவதாக இந்த கோணத்தை நீங்கள் எங்க எல்லாம் அவதானிப்பீங்க? கோணத்தை அவதானிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், கோணம் எவ்வாறு உருவாகிறது அதை நாங்கள் இப்ப பார்க்கலாம். முதலாவதாக நேர்கோடு. உங்களுக்கு தெரியும், நீங்கள் எண்கோடு வரைகிறதுக்காக நேர்கோடு வரைஞ்சுதான் எண்கோட்டுல புள்ளிகள் எண்களை குறிச்சு காட்டியிருப்பீங்க. இந்த நேர்கோட்டுல ஒரு துண்டை நாங்கள் வெட்டி எடுக்கிறோம். ஒரு நேர்கோடு இருக்கு, நேர்கோட்டுல ஒரு 5 சென்டிமீட்டரோ 6 சென்டிமீட்டரோ இருக்கிற மாதிரி ஒரு துண்டத்தை நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்றோம். இது என்ன சொல்றோம்? நேர்கோட்டு துண்டம் என்று சொல்றோம். ஒரு நேர்கோடு இருக்குது, நேர்கோட்டுல நாங்கள் ஒரு துண்டு ஒரு பகுதியை நாங்கள் எடுத்து தனியாக அந்த பகுதியை நாங்கள் கீறி காட்டும் போது அதனை நாங்கள் எவ்வாறு சொல்றோம்? நேர்கோட்டு துண்டம் என்று சொல்றோம். இந்த கோணம் எவ்வாறு உருவாகிறது அப்படி என்று பார்த்தீங்கன்னா, கோணம் எவ்வாறு உருவாகிறது? இரண்டு நேர்கோடுகள் இரண்டு நேர்கோட்டு துண்டங்கள் சந்திக்கும் போது கோணம் உருவாகிறது. இரண்டு நேர்கோட்டு துண்டங்களும் எப்படி சந்திக்க வேணும்? ஒரு நேர்கோட்டு துண்டம் நாங்கள் ஏபி என்று எடுத்திருக்கிறோம். அடுத்த நேர்கோட்டு துண்டம் ஏசி. ஒரு நேர்கோட்டு துண்டம் ஏபி, அடுத்த நேர்கோட்டு துண்டம் ஏசி. நாங்கள் பெயரிடாமல் முதலாவது ஒரு நேர்கோட்டு துண்டம், இந்த நேர்கோட்டு துண்டத்தோட இன்னொரு நேர்கோட்டு துண்டம் இப்படி சந்திக்கும் போது இதுலதான் கோணம் உருவாகிறது. சந்திக்கக்கூடிய இடங்களை நாங்கள் அவதானிக்கலாம்.
அதே நேரம் ஒரு நேர்கோட்டு துண்டம் இப்படி, அடுத்த நேர்கோட்டு துண்டம் இங்கேயும் என்ன செய்யும்? கோணம் உருவாகிறது. அடுத்து ஒரு நேர்கோட்டு துண்டம் இப்படி, ஒரு நேர்கோட்டு துண்டம் இப்படி, இங்கேயும் கோணம் உருவாகிறது. அப்ப கோணம் எவ்வாறெல்லாம் உருவாகுது அப்படி என்று நாங்கள் பார்ப்போம். இந்த 4 சந்தர்ப்பங்களையும் பாருங்க. எல்லா இடங்களையும் 2 நேர்கோட்டு துண்டங்கள் சந்திக்கும் போது, கோணம் சந்திக்கும் போது இந்த இடத்துல கோணம் உருவாகிறது. இங்கே இந்த 2 நேர்கோடுகளும் சந்திக்கும் போது இங்கே கோணம் உருவாகிறது. இங்கே இந்த 2 நேர்கோடுகளும் சந்திக்கும் போது இந்த இடத்துல கோணம் உருவாகிறது. அதே போல இந்த 2 நேர்கோடுகளும் சந்திக்கும் போது இங்கே கோணம் உருவாகிறது. அப்ப கோணம் அப்படி என்றா என்ன? கோணம் எங்க உருவாகிறது அப்படி என்ன பார்த்தீங்கன்னா, 2 நேர்கோடுகள் சந்திக்கும் போது, 2 நேர்கோடுகள் சந்திக்கும் போது கோணம் உருவாகிறது என்பதை நாங்கள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ள வேணும். அடுத்தது, இந்த இவ்வாறு 2 நேர்கோடுகள் சந்திக்கும் போது கோணம் உருவாகிறது. இந்த 2 நேர்கோடுகளும் சந்திக்கும் போது கோணம் உருவாகிறது. இந்த கோணத்துல இந்த 2 நேர்கோடுகளும் சந்திக்கும் புள்ளியை நாங்கள் என்ன சொல்றோம்? உச்சி என்கிறோம். 2 நேர்கோடுகளும் ஒரு புள்ளியில சந்திக்குது பாருங்க. இந்த 2 நேர்கோடுகளும் ஒரே ஒரு புள்ளியில சந்திக்கிறது. இந்த புள்ளியை நாங்கள் என்ன பெயர் சொல்றோம்? உச்சி. 2 நேர்கோடுகளும் சந்திக்கும் அந்த புள்ளி உச்சி எனப்படுகிறது. இதைத்தான் நாங்கள் கோணத்தின் உச்சி என்று சொல்லுவோம். அதே போல அந்த 2 நேர்கோட்டு துண்டங்களையும் நாங்கள் புயங்கள் என்கிறோம். இந்த 2 நேர்கோட்டு, இது ஒரு புயம், இது ஒரு புயம். இந்த 2 நேர்கோட்டு துண்டங்களையும் நாங்கள் புயங்கள் என்கிறோம். அப்ப 2 நேர்கோடுகள் சந்திக்கும் போது கோணம் உருவாகிறது. அந்த 2 நேர்கோடுகளும் சந்திக்கும் புள்ளியே உச்சி என்கிறோம். அந்த 2 நேர்கோட்டு துண்டுகளையும் நாங்கள் இணைச்ச 2 நேர்கோட்டு துண்டுகளையும் புயங்கள் என்கிறோம். அடுத்ததாக இந்த கோணங்களை அவதானிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, நாங்கள் இந்த கோணம் உருவாகிற சந்தர்ப்பங்களை அவதானிக்கிறதுக்காக இந்த பச்சையான தென்னம் ஈக்கு துண்டு ஒன்றை எடுத்திருக்கிறேன். நீங்கள் செய்து பார்க்கலாம். ஒரு காய்ந்த ஈக்கு துண்டாக இருக்கக்கூடாது. பச்சையான முடியாது. இங்க முடியாம இருக்கும்போது நாங்கள் கோணத்தை பார்க்கலாம். எங்கெங்க எல்லாம் கோணம் உருவாகுது அப்படின்றத பார்க்க முடியும். இப்ப பச்சையான தென்னமீ கொண்டு எடுத்திருக்கிறோம். 2 பகுதிகளான தென்னமீக்கு எடுத்துக்கொண்டு அப்படி தென்னமீ கொண்டு எடுத்துக்கொண்டு முறியாம மடிச்சிட்டு நாங்கள் பார்க்க போறோம் கோணம் எவ்வாறெல்லாம் உருவாகுது அப்படி என்று இந்த போர்ட்ல வச்சுட்டு இப்ப பாருங்க, இந்த 2 துண்டுகள்ல இந்த துண்டு அப்படியே இருக்கு.
மற்ற துண்டை அசைச்சு அசைச்சு நாங்கள் கோணத்தை உருவாக்கி காட்ட போறோம். முதலாவது பாருங்க, இந்த ரெண்டு ஈக்கு துண்டுகளும் சந்திக்கக்கூடிய இந்த இடத்துல கோணம் உருவாகிறது. இந்த ரெண்டு ஈக்கு துண்டுகளும் இவ்வாறு சந்திக்கும் போது இந்த ரெண்டு ஈக்கு துண்டுகளும் இவ்வாறு சந்திக்கும் போது இந்த இடத்துல கோணம் உருவாகிறது. இதுல ஒரு கோணம் உருவாகிறது. அதே மாதிரி முதலாவது துண்டை இப்படி வச்சுக்கொள்ளுங்க, ரெண்டாவது துண்டை மட்டும் அசையுங்க. இங்க பாருங்க, ரெண்டு ஈக்கு துண்டுகளையும் முதலாவது ஈக்கு துண்டு அப்படியே இருக்க, ரெண்டாவது ஈக்கு துண்டை நாங்கள் சுழற்றுவோம். இங்கே இவ்வாறான ஒரு கோணம் உருவாகிறது. இந்த கோணம் நாங்கள் இனி பார்ப்போம். கோணத்தினுடைய வகைகள் பார்க்கும்போது என்னென்ன கோணம் என்று பார்க்கலாம். அடுத்தது இந்த ஈக்கு துண்டை இப்படி வளைக்கும் போதும் கோணம் உருவாகிறது. இப்படி இருக்கும்போது கோணம் எப்படி உருவாகும், இவ்வாறு கோணம் உருவாகும். அடுத்தது இதே ஈக்கு துண்டை நீங்கள் இப்படி வளைக்கும் போது கோணம் இப்படி உருவாகும், கோணம் உருவாகிறது. பிறகு நீங்கள் இந்த ஈக்கு துண்டை பின்னுக்கு கொண்டு வாங்க, இங்கேயும் கோணம் உருவாகிறது, இதுலயும் ஒரு கோணம் உருவாகிறது. அடுத்த இதை அப்படியே வச்சுட்டு இன்னும் பின்னுக்கு கொண்டு வரும், இதை அப்படியே வச்சு கொண்டு பின்னுக்கு கொண்டு வரும்போது பின்னாலேயும் கோணம் உருவாகிறது. இப்படி கொண்டு வரும்போது இப்படி முன்னுக்கு இருந்து சுழற்றி கொண்டு வாங்கோ. ஆனா ஈக்கு துண்டு முறிஞ்சிரும். இப்படி கொண்டு வரும்போது பின்பக்கமாகவும் கோணம் உருவாகிறது. இப்படி கோணம் உருவாகும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் இந்த கோணத்தை கோணம் எவ்வாறு உருவாகிறது என்பதை பார்க்க வேணும். அப்படி என்ன, ரெண்டு ஈக்கு துண்டுகளை எடுத்துக்கொண்டு முறியாம வச்சுக்கொண்டு ஒவ்வொரு நிலையிலையும் இப்படி அசைத்து அசைத்து பார்க்கும்போது கோணங்கள் உருவாகிறத நாங்கள் அவதானிக்க முடியுது. அடுத்ததாக இது தொடர்பான கேள்வி செய்வோம். அதே போல நாங்கள் சூழல்ல கோணத்தை அவதானிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் நாங்கள் கோணங்களை அவதானிப்போம். அதாவது இந்த கடிகாரம் உள்ள கடிகாரத்துல நாங்கள் கோணத்தை அவதானிப்போம். கடிகாரத்துல இந்த முள் வந்து நிமிட முள் இப்படி இருக்கும்போது, மணிமுள் இவ்வாறு இருக்கும்போது, நிமிட முள் இங்க வரும்போது இதுல நாங்கள் கோணத்தை அவதானிக்க முடியும். அதே போல இந்த கதவு நிலையில பார்த்தீங்கன்னா, கதவு நிலை இப்படி இருக்கும். இங்க நாங்கள் இந்த ரெண்டு விளிம்புகளும் சந்திக்கக்கூடிய இந்த இடத்துல கோணத்தை அவதானிப்போம். அதே போல இந்த இடத்துலையும் கோணத்தை அவதானிப்போம். இது தவிர மேல இந்த கரும்பலகையின் ஒவ்வொரு மூலையிலையும் நாங்கள் கோணத்தை அவதானிக்க முடியும். அதே மாதிரி இந்த கூரையில நிறைய இடங்கள்ல வீட்டு கூரையில அந்த பலகை வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களையும் நாங்கள் கோணத்தை அவதானிக்க முடியும். அப்ப கோணங்கள் எப்படி உருவாகுதுண்டா, இரண்டு நேர்கோடுகள் எங்கெல்லாம் சந்திக்குதோ அங்கெல்லாம் கோணம் உருவாகிறது. இப்ப கேள்வி, பின்வரும் உருக்களில் கோணத்தை அமைத்து காட்டும் உருக்களை தெரிவு செய்க. கோணத்தை அமைத்து காட்டும் உருவை தெரிவு செய்க.
உங்களுக்கு கொஞ்சம் உருக்கள் தரப்படுகிறது. அங்க கோணங்கள் வார மாதிரியான கோணங்கள் உருவாகிற மாதிரியான உருக்களை மட்டும் நாங்கள் தெரிவு செய்து எழுத போறோம். முதலாவது ஒரு, அடுத்த ஒரு, அடுத்ததாக அடுத்த 4 உருக்கள்லையும் கோணத்தை அமைத்து காட்டும் உருவை தெரிவு செய்ய போறோம். இப்போ கோணங்கள் உருவாகி இருக்கக்கூடிய உருக்களை நாங்கள் தெரிவு செய்வோம். இங்க எந்த உருவில எல்லாம் கோணங்கள் உருவாகி இருக்கிறது? 2 நேர்கோடுகள் சந்திக்கும் பொழுதுதான் கோணம் உருவாகும். அப்ப இந்த உருவில கோணத்தை நாங்கள் அமைச்சு காட்டலாம். இந்த உருவில கோணம் உருவாகிறது. ஆகவே நாங்கள் இந்த உருவை தெரிவு செய்ய முடியும். 2வது உருவ பாருங்கோ, இங்க இந்த 2 நேர்கோடுகளும் சந்திக்கவில்லை. ஆகவே இங்க கோணம் உருவாகவில்லை. கோணத்தை நாங்கள் அமைத்து காட்ட முடியாது. ஆகவே இந்த உருவை தெரிவு செய்ய முடியாது. 3வது உருவ பாருங்கோ, இங்க 2 நேர்கோடுகள் சந்திக்கிறது. ஏதாவது ஒரு விதத்துல 2 நேர்கோடுகளும் சந்திச்சிருக்க வேணும். அப்ப இந்த உருவை நாங்கள் குறிச்சு காட்டுவோம். 4வது உருவிலையும் இந்த 2 நேர்கோடுகளும் சந்திக்கவில்லை. ஆகவே இந்த உருவிலையும் நாங்கள் கோணத்தை அமைத்து காட்ட முடியாது. அப்ப கோணத்தை அமைத்து காட்டும் உருக்களாக நாங்கள் இந்த முதலாவது உருவையும் 3வது உருவையும் தெரிவு செய்ய முடியும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு கோணங்கள் பாடலாக தொடங்கி இருக்கிறோம். கோணங்கள் பாட பகுதியில கோணம் அப்படி என்றா என்ன, இந்த கோணம் எங்க உருவாகிறது அப்படி என்று பார்க்கும்போது 2 நேர்கோடுகள் தான், வளைந்த கோடுகள் எல்லாம் இல்லை. 2 நேர்கோடுகள் சந்திக்கின்ற இடத்துல நாங்கள் கோணத்தை இனங்காண முடியும், கோணத்தை அவதானிக்க முடியும். 2 நேர்கோடுகள் சந்திக்கவில்லை என்றால் அந்த இடத்துல நாங்கள் கோணத்தை அவதானிக்க முடியாது, கோணத்தை அமைத்து காட்டவும் முடியாது. இந்த கோணத்தை இனங்காண்றதுக்காக நாங்கள் கோணத்தை இனங்காணும் செயற்பாடாக இலகுவாக 2 பச்சை ஒரு ஈக்கு துண்டு எடுத்து நீங்கள் முறிச்சு வச்சுட்டு அப்படி சுழற்றி பார்க்கும்போது அந்த கோணத்தை அதுல உருவாகக்கூடிய கோணங்களை நாங்கள் இனங்காண முடியும். ஆகவே இதோட நாங்கள் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.